السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனித குலத்தின் காலண்டர் சம்பந்தமாக நமது ஹிஜ்ரி கமிட்டி மக்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை பெரிய அளவில் இன்றைக்கி மாஷா அல்லாஹ் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த பிரச்சாரத்துக்காக இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பிரச்சாரத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக சில உப்புச்சப்பா எந்த விதமான ஒரு அடிப்படையும் இல்லாத சில வாதங்களை வைத்து இந்த காலண்டர் பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்துவதற்கு சில சகோதரர்கள் முயற்சி செய்கிறாங்க. அவங்களுடைய தவறான வாதங்களுக்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். அவங்க சொல்லக்கூடிய வாதங்கள் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுதும் அது கேட்கக்கூடிய முதல் தருணத்திலேயே அதுக்கு எந்த விதமான ஒரு அர்த்தமும் இல்லைங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் சாதாரண மக்கள் இது கேட்டு ஒரு குழப்பத்துக்குள்ளாயிடக்கூடாது என்பதற்காக இது சம்பந்தமான விளக்கம் தர நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இருந்த மக்களை ஹிஜ்ரி கமிட்டி கொண்டு போய் பிளவுபடுத்தி ஒரு தனி ஈதுகாக நடத்தி தனியே மக்களை எல்லா மக்களும் நோன்பு பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி நோன்பு பிடிக்க சொல்லி இப்படி குழப்பத்தை விளைவிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லி இது ஒரு ஒற்றுமைக்கு மாற்றமான ஒரு செயலாக இருக்கிறது என்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. உம்மாவை ஒருங்கிணைக்க போறாங்க. அதுல பெரிய காமெடி. இதற்கு எந்த காரணத்தை வேணாலும் சொல்லுங்க. இதற்கு சொல்லுகிற காரணம் என்ன தெரியுமா? உலகத்தை நாங்கள் ஒருங்கிணைக்க போகிறோம். சர்வதேச பிறை அடிப்படையில் ஊருக்கு ஒரு 200 பேர் ஒரு திடரை பிடித்து தொழுகிறதே பெரிய விஷயம். இந்த 200 பேர்ல 20 பேரை கூட்டு போய் ஒரு நாளைக்கு முன்னாடியே தொழுதுகிட்டு உலகத்தை நாங்கள் ஒருங்கிணைக்க போகிறோம் என்று சொன்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? உதாரணமாக நம்ம இந்த விஷயத்தை அந்த வாதத்தை நம்ம அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரி கமிட்டி நடத்தக்கூடிய ஈதுகாகளில் தான் உண்மையில் எல்லா மக்களும் ஒற்றுமையா வர்றாங்க. மற்ற ஈதுகாகள் மற்ற நோன்பு ஆரம்பிக்கிறது நீங்க எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அமைப்புகள், குறிப்பிட்ட இயக்கங்கள், குறிப்பிட்ட ஜமாத்துகள் அவங்களுக்குள்ளால மட்டும்தான் அந்த ஈதுகாகளும் நோன்பு ஆரம்பிக்கிறதும் எல்லாம் நடக்கிறது. அதே நேரத்தில் ஹிஜ்ரி கமிட்டி நடத்தக்கூடிய ஈதுகாகளில் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட அனைத்து இயக்க சகோதரர்களும், அனைத்து ஜமாத்தினர்களும், அனைத்து விதமான கொள்கையை சார்ந்தவர்களும் இன்னைக்கு ஒரே இடத்துல ஒன்று கூடி ஈதுகாகில் ஈது தொழுகை நடத்தி கொண்டிருக்கிற காட்சியை நம்ம பார்க்குறோம். நம்ம யாரையும் பிரித்து கொண்டு வரல, மாறாக நம்ம மக்களுக்கு என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்னைக்கு ஷவ்வால் 1 என்று நிர்ணயம் பண்ணியிருக்கிறானோ அந்த முதல் நாளில் தான் நம்ம ஈது தொழுகை நடத்த வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்னைக்கு ரமலான் 1 என்று முடிவு பண்ணியிருக்கிறானோ அந்த ரமலான் 1 தான் நோன்பு ஆரம்பிக்க வேண்டும். அது எந்த பகுதியில் உள்ள மக்களாக இருந்தாலும் அவங்க அப்படிதான் செய்ய வேண்டும் என்ற கொள்கையை தான் நம்ம சொல்றோம். அந்த கொள்கையை சொல்லி வரக்கூடியவங்களுக்கு தொழுகைக்கு ஏற்பாடு செய்யாமல் இருந்தால் அந்த கொள்கையை முழுமை அடையாது. இப்போ இந்த குற்றச்சாட்டு வைக்கிறது முக்கியமாக யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸுடைய பிரச்சாரகர்கள், அதில் புதுசாக வந்த சில தாயிகள் தான் என்ன செய்கிறாங்க, இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உண்மையிலே இதனுடைய முன்னாடி இருந்த தாயிகளும் அதனுடைய முன்னாள் தலைவர்களும் அதில் பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹிஜ்ரி கமிட்டி சொல்லக்கூடிய கொள்கையை தான் அவங்க செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 6 வருட காலம் ஹிஜ்ரி கமிட்டி சொல்லக்கூடிய விஷயத்தை தான் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு செயல்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் உள்ள கேரளா நதுவத்துல் முஜாஹிதீன்ங்கிற அமைப்போடு இந்த ஹிஜ்ரி கமிட்டி சொல்லக்கூடிய கொள்கைக்காக கோயம்புத்தூரில் வச்சு டிபேட் பண்ணாங்க. இதெல்லாம் தேவையில்லாமலாம் பண்ணாங்க. இந்த வரலாறுகள் எல்லாம் தெரியாத நேற்று முந்தா நாள் வந்த சில தாயிகள் ஏதோ பெரிய சாதனையை பண்றோங்கிற அடிப்படையில் என்ன செய்யறாங்க, இது மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. உண்மையில அவங்ககிட்ட நாங்கள் என்ன சொல்றோம், அவங்க யாரை ஷேகு என்று அடிக்கடி சொல்றாங்களோ அவங்ககிட்ட போய் முதல்ல பாடம் படிங்க. அந்த மாதிரி ஷேகுகள் தான் தமிழகத்தில் என்னை போன்ற தாயிகளை கூட இந்த விஷயம் தமிழக மக்களுக்கு எத்தி வைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படிங்கிற சொல்லி எங்களுக்கு கட்டளையிட்டு களத்தில் இறக்குவதற்கு அவங்க தான் காரணமாயிடுச்சு.
இன்னைக்கு அவங்க வந்து அந்த பிரச்சாரத்தில் வந்து ஓய்வு பெற்றவர்களாக இருந்தாலும் இன்னைக்கும் இந்த கொள்கை அவங்க வந்து செயல்படுத்துறாங்கிறது வந்து சந்தோஷத்துக்குரிய விஷயம்தான். தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க அதை செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, இதுல வந்து என்ன பிரிவினை நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்க சொல்லணும். நம்ம என்ன பிரிவினை ஏற்படுத்தணும்? மக்களை ஷவ்வால் 1ஆம் தேதி தான் வந்து என்ன செய்யணும், பெருநாள் தொழணும்னு சொன்னா அந்த 1ஆம் தேதியே ஷவ்வால் தொழுறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். அதை தவிர வேற யாரையும் நம்ம பிரிச்சு வரல. அதே நேரத்தில் வந்து இந்த பிரிக்கிறோம் என்று ஆக்ரோஷமா சொல்லக்கூடியவங்க அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க வந்து ஊர் மக்களோடு சேர்ந்து இது நடத்துறாங்களா? அவங்க ஊர் மக்களோடு சேர்ந்து நோன்பு வைக்கிறாங்களா? இல்லையே. ஊர் மக்கள் எல்லாம் நோன்பு வைக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி சவுதியில வந்து மாதம் ஆரம்பிச்சிருக்கு. சவுதியில வந்து பிறை அறிவிப்பு அந்த சவுதி டிவியில போட ஆரம்பிச்சுட்டாங்க, சவுதி ரேடியோவில் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கிற தகவல் வந்து அந்த சவுதி ரேடியோவையும் டிவியையும் பார்த்து இவங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போவும் ஊரில் உள்ள மக்கள் யாருமே ஆரம்பிக்கல. அப்ப அந்த ஊரில் உள்ள பெரும்பாலான மக்களை பகைச்சு என்ன செய்யறாங்க, இவங்க வந்து முதல்ல நோன்பு ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊரில் உள்ள அத்தனை மக்களையும் பகைச்சு இவங்க ஒரு நாள் முன்னாடி வந்து பெருநாள் கொண்டாடுறாங்க. அது அவங்களுக்கு தப்பா தெரியல. அதுக்கு என்ன நியாயம் இருக்கு? குர்ஆன்ல இருந்தோ ஹதீஸ்ல இருந்தோ சயின்ஸில் இருந்தோ எந்த விதமான ஆதாரத்தை காட்டாம ஒரு செயல் செய்து ஆதாரபூர்வமாக குர்ஆன் அடிப்படையில் ஹதீஸ் அடிப்படையில் ஆதாரங்களை விளக்கி மக்களுக்கு எடுத்து சொல்லி அவங்கள புரிய வச்சு அந்த புரிஞ்ச மக்கள் தொழுகைக்கு வரும் பொழுது ஏன் இந்த கோபம்? ஒரு சாதாரணமா சொல்லுவாங்க, ஒரு தண்ணி ஆத்துல ஒரு தண்ணி ஒழுகிட்டு இருக்கு, ஒரு தவளை உட்கார்ந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த ஆத்துல உள்ள தண்ணியெல்லாம் வத்தி வந்து வந்து அதெல்லாம் நிறுத்தி விடலாம், அந்த தண்ணியை வந்து அந்த தண்ணி வத்த வைக்க முடியும் அப்படிங்கறத நினைச்சா அது வந்து அந்த தவளையினுடைய அதிமேதாவித்தனம், அந்த தவளையினுடைய பேராசைன்னு தான் சொல்ல முடியும். இப்போ ஹிஜ்ரி கமிட்டி இன்னைக்கு சொல்லக்கூடிய கொள்கையை வந்து மக்கள் எல்லாம் ஏற்று வர்றாங்க. இன்னைக்கு வந்து அதனுடைய விளைவுகள் தான் இன்னைக்கு வந்து கடந்த ரமலான்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இவங்க எந்த ஒரு சவுதியை பின்பற்றுறாங்களோ அதே சவுதி வந்து 28ஆவது நாள்ல பிறையை பார்க்க சொன்னாங்க. இப்ப பிறையை பார்த்து ஆரம்பிக்கிறது கரெக்டா இருந்தா எப்படி வந்து 28ஆவது நாள்ல அவங்க பிறையை பார்க்க சொல்லுவாங்க? அவங்க பல தடவை வந்து ஏன் வந்து ஹஜ் அறிவிச்சு ஹஜ்ஜினுடைய நாட்களை பிறகு மாத்தினாங்க. இதுக்கெல்லாம் நியாயம் வேண்டாமா? இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இருக்கிறார்கள் இதில் லோக்கல் சைட்டிங்க விட்டுருங்க, குளோபல் சைட்டிங் இவங்களையும் விட்டுருங்க. இந்த கால்குலேஷன் சைட்டிங் எது விஞ்ஞான கணக்கீட்டு முறைப்படி அமல் செய்யக்கூடிய நாடுகள் உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறது. என்னென்ன நாடுகள்? லிபியா, துனிசியா, ஜெசாயிர், மலேசியா, சிங்கப்பூர், இன்னும் ஒரு மொத்தத்தில் ஒரு 6-7 நாடுகள் வரும் சகோதரர்களே. இந்த நாடுகள் எல்லாம் விஞ்ஞான கணக்கீட்டின் அடிப்படையில் பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய நாடுகள் தான். இவர்கள் எல்லாம் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்களா? ஒரே நாளில் சூரியனும் சந்திரனும் கணக்கீட்டின் அடிப்படை யாருங்க இல்லைன்னா சூரியனும் சந்திரனும் கணக்கீட்டில் தான் இருக்குது. யாருடைய கணக்கு? உம்முல் குரா காலண்டருடைய கணக்கா? துனிசியாவின் கணக்கா? பர்மாவின் கணக்கா? இந்தோனேசியாவின் கணக்கா? ஏர்வாடி கணக்கா? அல்லாஹ்வுடைய கணக்கு. சும்மா இதை காட்டி காட்டி மக்களிடத்தில் கணக்கு கூடாது, கணக்கு வந்து தவறானது, கணக்குல பல கணக்கு இருக்கு, கணக்குல பல கணக்கு இருக்கதான் செய்யும், அது இல்லாம யாரும் சொல்லல. ஆனா 5-5 சொன்னா 10 தான், 6-4 சொன்னாலும் 10 தான், 7-3 சொன்னாலும் 10 தான். என்ன பிரச்சனை? 7-3 வந்து 11 அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அது ஏத்துக்க முடியுமா? அதனால வந்து இவர் ஒரு கணக்கு சொல்லிட்டாரு, அவர் ஒரு கணக்கு சொல்லிட்டாரு, அதனால கணக்கு எடுக்க முடியாது இப்படியே சொல்ல முடியும்? இப்ப நான் கேட்கிறேன், பிறையில வந்து கண்ணால பாக்குறதுல எத்தனை கொள்கை இருக்கு? தத்தம் பகுதி இருக்கு, மண்டல பிறை இருக்கு, மாவட்ட பிறை இருக்கு, மாநில பிறை இருக்கு, சர்வதேச பிறை இருக்கு, சவுதி தேச பிறை இருக்கு. அது மாதிரி வந்து எத்தனை பிறை இருக்கு, எத்தனை இதை நம்ம சொல்ல முடியும்? இப்ப பாருங்க, இந்த ரமலான்ல கூட என்ன ஆயிடுச்சுன்னா நாகர்கோவில்ல அது மாதிரி வந்து கோட்டார் பகுதிகள் எல்லாம் கேரளாவுடைய பிறையை பார்த்து ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ரமலான் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இதே ரமலான்ல வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரமலான் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு கரெக்டா 2வது நாள் பிறையை பார்த்து 3வது நாள் வந்து ரமலான் இங்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க உள்ள தமிழ்நாடு மக்கள் இவங்க எல்லாம் இந்த குற்றச்சாட்டு சொல்லக்கூடியவங்க சவுதியில பிறை பார்த்தாங்கன்னு சொல்லி இந்த மக்களோட ஒரு நாள் முன்னாடி அவங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப எந்த கொள்கை இருக்கு உங்களுக்கு? இப்ப கணக்குல கோளாறு இருக்கு, கணக்குல கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப கணக்கு தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்க. கணக்குல தப்பு இருக்கு, கணக்கு சரியில்லை, நாங்க சொல்ற கணக்குல தப்பு இருக்குன்னா அதுதான் நிரூபிக்கணும். கணக்குல பல கணக்கு இருக்கிற பார்வையில பல பார்வை இருக்கு. என்ன இந்த ஒரு சகோதரர் வந்து அன்சார் ஃபிர்தௌஸ்ங்கிற ஒரு சகோதரர் என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த கிளிப்பிங் கூட பார்க்கலாம். என்ன அந்த சகோதரர் சொல்ற வார்த்தை?
இது மக்களே நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இது என்ன கணக்கு, ஏர்வாடி கணக்கா அல்லது இந்த கணக்கா? நான் கேட்கிறேன், இதெல்லாம் இருக்கட்டும். அந்த சகோதரர்கிட்ட நான் கேட்கிறேன், நீங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு நீங்க எந்த ஜமாத்துக்காக ஆக்ரோஷமா பேசுறீங்களோ அந்த ஜமாத் 2014 ஆரம்பமாகும் போது இஸ்லாமிய கலண்டர் என்ற பேர்ல ஒரு கலண்டர் வெளியிடுறாங்க. மிகப்பெரிய பொய் அது. எது இஸ்லாமிய கலண்டர்? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ங்கிறது கிரீக்க கடவுள்களுடைய பெயரை கொண்டதுதான் இஸ்லாமிய கலண்டரா? அந்த கலண்டரை வெளியிட்டு பிரச்சாரம் பண்ணி விற்கிறாங்க. அதுக்கு கீழே என்ன செய்யறாங்க, ஹிஜ்ரி டேட்டை போட்டு தேதிகளை வெளியிடுறாங்களே, இது எந்த கணக்குன்னு கேட்கிறேன் நான். இது எங்க இருந்து இந்த கணக்கு எடுத்தீங்க? குர்ஆன் சுன்னால இருந்து எடுத்தீங்களா? நீங்க ஆக்ரோஷமா பேசுறீங்களே, ரசூலுல்லாஹ்க்கு அந்த கணக்கு தெரியும், இந்த கணக்கு தெரியும், அந்த இதெல்லாம் தெரியும் சொல்றீங்களே. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த கணக்கை வச்சுதான் நீங்க கலண்டர்ல ஹிஜ்ரி தேதிகளை போட்டீங்களா? அப்படி அந்த தேதி போட்டு தான் கலண்டர் வெளியிடுறீங்களா? உங்களுடைய கொள்கைப்படி என்ன இருக்கணும்? கலண்டர்ல 29ஆம் நாள் மேகமூட்டமா இருந்தாதான் உங்களுக்கு 30 ஆகும். மேகமூட்டம் இல்லைன்னா உங்களுக்கு 30 வரக்கூடாது. அப்படி இருக்கும் கணக்குல நீங்க கலண்டர்ல எப்படி 30 நாட்கள் கொண்ட மாதத்தை போட்டிருக்கீங்க? எந்த அடிப்படையில் போட்டிருக்கீங்க? 29லயே முடிக்கிறீங்க மாதத்தை, அந்த மாதம் 30 ஆகுமான்னு எப்படி உங்களுக்கு முன்கூட்டியே 30 ஆகாதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இது மாதிரி நிறைய கேள்விகளுக்கு வச்சுட்டு என்ன செஞ்ச, இந்த இஸ்லாமிய கலண்டர் வெளியிட்டு என்ன செஞ்சாங்க, அதுக்கு ஒருத்தருடைய விளம்பரத்துக்கு அதுக்கு ஒருத்தருடைய பேரையும் போட்டு போன் நம்பரையும் போட்டிருந்த. அந்த நம்பருக்கு போன் பண்ணி கேட்டா, என்ன இது இஸ்லாமிய கலண்டர் எப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, இதை விட பெரிய ஒரு தமாசை அவர் சொல்றாரு. என்ன தமாசை? இதுக்கு கீழே என்ன செஞ்சிருக்கு, தொழுகையினுடைய வக்தெல்லாம் போட்டிருக்கு. அந்த தொழுகையினுடைய வக்தெல்லாம் போட்டிருக்கிறதால இஸ்லாமிய கலண்டர்ங்கிறாங்க. சிவகாசிக்காரங்க கூட தான் தொழுகை கணக்கு போட்டுட்டு கலண்டர் போடுறாங்க. தொழுகை கணக்கு யாருக்கு சகோதரர்களை பொருந்தும்? ஒரு பகுதி மக்களுக்கு தான் பொருந்தும். தமிழ்நாட்டில் அத்தனை பகுதிக்கு தொழுகை கணக்கு போட்டு கலண்டர் வெளியிட முடியுமா? அதே 10-12 பேஜ் வரும். அப்ப தொழுகை கணக்கு எங்க இருந்து வந்துருச்சு? இன்னா உம்மத்துன் உம்மியாங்கிற ஒரு ஹதீஸை எடுத்து வச்சு அந்த சகோதரர் என்ன சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹிஜ்ரி கமிட்டி என்னமோ இழிவுபடுத்துற மாதிரி ஒரு மாயையை உண்டாக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை முஹம்மதிற்கு வைத்திருக்கிற பேர் உம்மத்துன் உம்மியா, அது முதல்ல புரிய வேண்டும் நாம். ஆனால் இந்த உம்மத்துன் உம்மியத்துன் என்கிற வார்த்தையை வைத்துக் கொண்டு அவர்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள், நாம் இன்றைக்கு எழுத படிக்க ரசூலுல்லாஹ்வுக்கு கணக்கு தெரியாது, எண்கள் தெரியாது என்று சொன்னால், அப்ப இந்த வசனங்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரியாமல் தான் மக்களுக்கு போதித்தார்களா? இதை சஹாபாக்கள் புரியாமல் தான் கேட்டுக்கொண்டார்களா? இதை புரியாமல் தான் தமக்கு அடுத்து வந்த தலைமுறைக்கு போதித்தார்களா? இந்த தந்திரங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இனிமேல் செலவாகாது. காரணம் என்ன தெரியுமா? மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருச்சு. மக்கள் இந்த காலண்டரையும் இஸ்லாம் கூறக்கூடிய சயின்ஸையும் இஸ்லாம் கூறக்கூடிய ஹிசாபை நோக்கி வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு காலத்துல தௌஹீது பிரச்சாரம் பண்ணும் பொழுது தர்காவுக்கு போகக்கூடாது, ரசூலுல்லாஹ்வுடைய பேர் மௌலூத் ஓதக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு பதில் இருக்காது. அப்ப என்ன செய்வாங்க, இந்த சுன்னத் ஜமாத்ங்கிற பேர்ல அஹ்லுல் பிதஅத் வல் ஜாஹிலியத்தை சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கு. பிதஅத்தையும் ஜாஹிலியத்தையும் பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்க எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? இவங்க ரசூலுல்லாஹ் மேல உங்களுக்கு அன்பு கிடையாது, இவங்க ரசூலுல்லாஹ் மேல பேர் கேட்டா செலவாத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லிட்டு என்ன செய்வாங்க, சாதாரண மக்களை உசுப்பி விட பார்ப்பாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த தௌஹீது பிரச்சாரம் முன்னடைவு வந்ததெல்லாம் இந்த சகோதரருக்கு தெரியல. யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன சொன்னோம், அது இவர் இல்ல, இவர் அடிக்கடி ஏர்வாடியில கூட பயன் பண்ணும்போது அல்ல ஷேக் அப்படித்தானே ஷேக்னு சொல்லிட்டு ஒருத்தரை பக்கத்தில் உட்கார வச்சு ஷேக்னு கேட்கிறாங்க. அந்த ஷேக் யாரு? இந்த ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸினுடைய முன்னாள் தலைவராக இருந்த ஷேக் கமாலுத்தீன் மதனி அவர்கள். அவர் என்ன சொல்லியிருக்காரு? அதாவது இந்த சகோதரர் கேட்டிருக்கணும். அதாவது இந்த சகோதரர் கேட்காம அப்படியே பஸ் ஏறி உட்கார்ந்துட்டு மேடையில பேசுறாங்க. அந்த ஷேக் என்ன பேசியிருக்கிறார் நீங்க கேளுங்க. இன்னைக்கு அவருடைய பயான்கள் எங்க பக்கம் இருக்கு கேளுங்க, வேணா தர. அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நான் உட்பட உள்ள ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸினுடைய தாயிகளை கோயம்புத்தூரில் உள்ள வின்சென்ட் ரோட்டில் உள்ள முஸ்லிமின் பள்ளிவாசல்ல ஒன்று கூட்டி அந்த மக்களை பார்த்து ஷேக் கமாலுத்தீன் மதனி என்ன பேசினார் தெரியுமா? குர்ஆனும் ஹதீஸும் அறிவியலுக்கு எதிரானதல்ல. அது குறிப்பாக இந்த பிறை சம்பந்தப்பட்ட விஷயத்துல சூரியனை எப்படி முன்கூட்டியே நம்ம அறிவிச்சு சூரிய கணக்கு பிரகாரம் தொழுகைக்குண்டான நேரங்களை முன்கூட்டியே நம்ம மற்றவர்களுடைய ஆய்வின் அடிப்படையில் எடுத்து இந்த வகத்தில் சொல்றோம், இந்த வகத்தை நேரத்தை மணியை பார்த்து நம்ம சொல்லி சொல்றோமோ அதே மாதிரி முன்கூட்டியே பிற ஒன்று இன்றைக்குத்தான் என்பதை துல்லியமாக தெரியக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
மனிதர்களுக்கு அறிவை கொடுத்திருக்கிறான். அந்த அப்படிப்பட்ட ஆய்வை செய்வதற்கு குர்ஆன் எதிரல்ல, ஹதீஸும் எதிரல்ல. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய கட்டளையிட்ட சூமுல் ருயத்தி வஃப்திரு ருயத்தி என்ற ஹதீஸ். நான் என்ன சொல்றேன் நினைக்கா, நம்மளும் பல இந்த இது சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய ஆயத்துக்களை ஆய்வு செய்திருக்கிறோம், ஹதீஸ்களை எல்லாம் நம்ம ஆய்வு செய்திருக்கிறோம். சமுதாயத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய குழப்பங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது எல்லாத்தையும் நம்ம கவனத்தில் கொண்டு நான் ஆய்வு செய்ய பல வருடங்களாக, ஒரு வருடம் 2 வருடம் இல்ல, பல வருடங்களாக நம்மளும் இது சம்பந்தமா என்ன காரணம் மக்களை சந்திச்சுலாம் இருக்கிறோம். சந்திச்சு இருக்கும் போது இந்த குழப்பங்களுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கொற்றா இருந்தா, நம்ம இஸ்லாம் கணிதத்துக்கு எதிரானதல்ல. கணிதத்தின் அடிப்படையில் கணிச்சு நம்ம முன்கூட்டி, காரணம் என்ன, இன்றைய அறிவு உலகத்துல நம்ம நல்ல யார் சொல்றாங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு நல்லதை யார் சொன்னாலும் எடுத்துக்கிட வேண்டியதுதான். எத்தனையோ ஆயிரக்கணக்கான விஷயங்களை மற்றவர்களுடைய ஆய்வின் அடிப்படையில நம்ம அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை, ஆயிரக்கணக்கான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க செய்யக்கூடிய யாருன்னு பார்க்காம, அதை ஆய்வு செய்யக்கூடிய யாரும் பார்க்காம, நமக்கு இந்த அறிவியல் தகவலை கொடுக்கறது யாருன்னு பார்க்காம அதையெல்லாம் எடுத்து நம்ம செயல்பட்டு இருக்கும் போது, இந்த மார்க்க சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல மற்றவர்கள் ஆய்வு செய்து நமக்கு சொன்னாலும் நம்மளும் ஆய்வுப்படுத்தி அதை பார்த்து எடுத்துக்கிறதுல எந்த தவறும் இல்லை. குழப்பத்தை தீர்வதற்கும் மனிதன் டென்ஷன் மாறி அன்னைக்கு பரபரப்பு ஏற்படுத்தாமல் இருப்பதற்கும் அந்த வழி அதிகமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில என்னுடைய தனிப்பட்ட நான் ஆய்வு செய்த பிரகாரம், என்னுடைய புத்திக்கு பட்ட பிரகாரம் குர்ஆன் ஹதீஸ்களை நான் பார்க்கின்ற பொழுது அது எதிரானதல்ல, முன்கூட்டியே சொல்லக்கூடாது என்பதற்கு எந்த ஒரு தடையும் என்ன இல்லை, குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ இல்லை என்பதுதான் எனக்கு. நமக்கு என்ன தேவை? மக்கள் மத்தியில பிற விஷயத்துல நிறைய குழப்பம் இருக்கு. மக்கள் எப்ப பிற தெரியும், எப்ப பிற தெரியாது, இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு விடை கொடுக்க வேண்டிய நம்ம கடமை இருக்கு. அதுக்கு தான் நம்ம இங்க ஒன்று கூட்டி இருக்கிறோம். சும்மா தேவையில்லாம வெட்டி பேச்சுல நீங்க நேரத்தை ஓட்டாதீங்க. இப்படி எல்லாம் மக்களுக்கு அறிவுரை சொன்னு சொல்றாங்க. சூமூலி ருயத்திக்கு அவர் விளக்கம் சொன்னாரு. இன்னா உம்மத்து நும்மியாக்கு விளக்கம் சொன்னாரு. இன்னா உம்மத்து நும்மியாக்கு அவர் என்ன விளக்கம் சொன்னாரு கேளுங்க. அவர் என்ன சொன்னாரு? நான் பல வருடமாக பிறை விஷயத்தை ஆய்வு பண்ணி, அந்த ஆய்வு பண்ணதின் அடிப்படையில் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் கணக்கின் அடிப்படையிலே முன்கூட்டி கணக்கிட்டு செயல்படுவது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானது இல்லைங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. இது ஒரு நாள் 2 நாள் நாம் முடிவெடுத்ததில்ல. ஏதோ ஒரு ஹிஜ்ரி கமிட்டியோட நோட்டீஸை படிச்சு அவர் முடிவெடுத்ததல்ல. பல நாள் நான் ஆய்வு பண்ணி எடுத்த முடிவு. இந்த ஆய்வு தப்புங்கிறதும் அவர் இதுவரைக்கும் சொல்லல. இந்த நாள் வரைக்கும் நான் செஞ்ச ஆய்வு தப்பு, நான் ஒரு புது ஆதாரத்தை பார்த்திருக்கிறேன், அல்லது நான் ஏற்கனவே இருந்த ஆதாரம் தப்புன்னு எனக்கு கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னு இதுவரைக்கும் அவர் சொல்லல. இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறாங்க, நீங்க கேட்டு பாருங்க. அவர் என்ன சொன்னாரு? இன்னா உம்மத்து நும்மியாங்கிற ஹதீஸின் அடிப்படையில தான் நான் இந்த நிலைப்பாட்டுக்கு வந்தேன் என்று சொல்றாங்க. கேளுங்க. நான் சொல்றேன்னா குர்ஆன் ஹதீஸ் ஆயத்து ஹதீஸ்களை இந்த சூரிய சந்திர சம்பந்தப்பட்ட இது பார்க்கின்ற பொழுது இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லியிருக்காங்க. கணக்கு தெரிந்தவர்கள் கணக்கை பின்பற்றிக்கிடலாம் என்கின்ற அந்த ஒரு பொருளின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஹதீஸ்களையும் சொல்லியிருக்கிறார்கள். கணிதத்தை எங்களால் கணக்கிட முடியாது, எங்களை கணக்கும் தெரியாது, நாங்கள் கணக்கு தெரியக்கூடிய சமுதாயம் அல்ல. அதனால கணக்கு தெரியக்கூடிய ஒரு காலகட்டத்தை அவர்கள் முன்கூட்டியே அறியக்கூடிய ஒரு நிலை இருக்குமானால் அதை என்ன செய்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம் என்ற பொருளில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்ற பொருளில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு ஹதீஸ்ல என்ன நிலைப்பாடு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹிஜ்ரி கமிட்டி இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிருக்கிற நிலைப்பாடு தான் அது. இந்த சகோதரர் என்ன செய்யறாங்க, சூரத்துல் ஜுமாஹுடைய ஆயத்தையும் தப்பாக சொல்றாங்க. இது ஆச்சரியம். எப்படி 62ஆம் அத்தியாயத்தின் 2வது வசனம் சூரத்துல் ஜுமா, ஹுவல்லதி பாஸஃபில் உம்மீயீன ரசூலம் மின்ஹும், அவன்தான் இந்த உம்மிகளில் இருந்து அந்த உம்மிகளுக்கு ஒரு தூதரை அனுப்பினான். உம்மிகள்ங்கிறது யாருக்கு? அந்த சஹாபாக்களுக்கும் உம்மீயின் என்று பேர். அந்த உம்மீன்களில் இருந்து ஒருவராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தூதராக அனுப்பினான். எதற்கு அனுப்பினான்? எத்லு அலைஹிம் எல்லாம் சிர்கையும் விதத்தை நியாயீகரிக்கக்கூடிய என்ன செய்வாங்க, ஆயத்தை கட் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. எப்படி ஆயத்தை கட் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க? வஸல் மன் அர்ஸல்னா மின் கப்லிக மின் ரசூலினாங்கிற ஆயத்தை ஓதுவாங்க. என்ன, உனக்கு முன்னாடி இருந்த தூதர்கிட்ட துஆ செய்யுங்கள்னு ரசூலுல்லாஹ்க்கு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு ஆயத்தை கட் பண்ணி எடுத்து வருவாங்க. அதுக்கு பிறகு என்ன இருக்கு? அஜஅல்லா மின் தூனிர் ரஹ்மானி ஆலிஹத்தன் யூபதூன், உன்னை தவிர வேற எந்த கடவுளையும் பிரார்த்தனை பண்ண சொல்லியிருக்கான்னு கேளுங்கன்னு சொல்லுவோம். அதை கட் பண்ணி எடுத்துட்டு இதை சொல்லிட்டு பாருங்க, ரசூலுல்லாஹ் கிட்டே முன்னாடி இருந்த தூதர்கிட்ட துஆ செய்ய சொல்லி இருக்கிறாங்க, அப்ப மரணித்த அவுலியாக்கள்கிட்ட துஆ செய்யலாம் அப்படின்னு ஆதாரம் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் தாண்டி தான் தௌஹீத் பிரச்சாரம் போயிட்டு இருக்கு.
இந்த மாதிரி தான் சூரத்துல் ஜுமால் ஆயத்து ஹுவல்லதி பாஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கிஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالின் முபீன். அது வரைக்கும் தான் ஓதுறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன? வ ஆஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம். அதுல யார் குறிப்பிட்டது? யாரை பற்றி அது சொல்லுது? உம்மத்து உம்மியாவை பற்றி முதல்ல சொல்லியாச்சு. நீங்க எந்த தஃப்சீர் வேணாலும் எடுத்து பாருங்க. உம்மத்து உம்மியான்னு சொன்னா யாரு? தபீர் எடுத்து பாருங்க, இப்னு கஸீர் எடுத்து பாருங்க, உங்களுக்கு கிடைச்ச எந்த தஃப்சீர் எடுத்து பாருங்க. என்ன சொல்றாங்க? உம்மத்து உம்மியா என்று சொன்னா ஐ அல் அரப், அரபை தான் அது குறிக்கும், அரபை தான் அது குறிக்கும். வ ஆஹரீன மிம்மா யல்ஹகு பிஹிம். அந்த அரபுகளோடு சேராத ஆஹரீன் யார்? இந்த கேள்வி எப்ப கேட்கிறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த ஆயத்து இறங்கும் போதே அவரை சுத்தி இருந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? இந்த அதுல ஆஹரீன மின்ஹும் சொல்லி இருக்காங்களே அவங்க யாரு? 3 தடவை இந்த கேள்விகள் ரசூலுல்லாஹ் பதில் சொல்லல. அதுக்கு பிறகு சல்மானுல் ஃபாரிசி அவங்களுடைய உடம்புல கை வச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த சல்மான் ஃபாரிசியை போன்றவங்க தான். அது யாரு சல்மான் ஃபாரிசி? அவர் அரபு வம்சத்தை சார்ந்தவர் அல்ல. அப்ப ஆஹரீன மின்ஹும் என்று சொல்லக்கூடியவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரபு அல்லாத மக்கள். அதனாலதான் முஃபஸ்ஸிர்கள் அல் அஜம் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நம்ம யாருன்னா நம்ம அரபு கிடையாது, நம்ம அரபு அல்லாத மக்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபுக்கும் அஜமுக்கும் தூதராக இருக்கு. அவ எப்படி சல்மான் ஃபாரிசி அரபு இல்லையோ அந்த அரபு அல்லாத மக்களுக்கும் ரசூலுல்லாஹ் தூதர். அவங்க இன்னும் அரபுகளோடு சேராதவர்களாக இருக்கு. ரசூலுல்லாஹ் அரபுகளுக்கு மட்டும் தூதர் இல்ல. இவர் என்ன மொழிபெயர்க்கிறாங்க பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். உம்மத்து உம்மியாங்கிறது முஸ்லிம் சமுதாயத்தை ஒட்டுமொத்தமா குறிக்கும். அப்ப ஆஹரீன மின்ஹுக்கு ரசூலுல்லாஹ் தூதரா இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து முஸ்லிம் இல்லையா? அப்போ எந்த மாதிரி கோளாறு சொல்றாங்க? இப்ப நம்ம எல்லாம் முஸ்லிம் இல்லையா? அப்போ ஆஹரீன மின்ஹுக்கு ரசூலுல்லாஹ் தூதராக இருக்கு, நம்ம அரபு கிடையாது. அப்ப இது என்ன இருக்குன்னா ஆர்வக்கோளாறுல சொல்றது. என்ன ஆர்வக்கோளாறு? ஏர்வாடிங்கிற ஒரு ஊர்ல மக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 40 மக்கள் தொழ ஆரம்பிச்சு இன்னைக்கு 1500க்கு மேற்பட்ட மக்கள் என்ன செய்யறாங்க? ஈது தொழுகைக்கு இருக்கிறாங்க. இது போன்று தமிழகத்தில் பல பகுதிகளிலையும் ஈது தொழுகைக்கு கூட்டம் கூட்டமாக மக்கள் வர்றாங்க. இந்த மக்கள் வர்றதை பார்த்துட்டு என்ன இருக்குன்னா அமைப்பு கூடாரம் காலியாகி விடுமோ என்ற பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. மார்க்கத்துக்காக எல்லாம் இவங்க சத்தம் போடல. காரணம் மார்க்கத்தில் உள்ள பல விஷயங்களை செயல்படுத்த வேண்டாம்னு சொன்னவர்கள் தான் இவங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், ஹதீஸ்ல இருக்கிறதும் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அப்படியே செயல்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம். எவ்வளவு விஷயம் நம்ம பேச வேண்டி இருக்கு, எவ்வளவு சொல்ல வேண்டி இருக்கு. கண்டிதமாக ஊர்ஜிதமா இருக்கக்கூடிய உறுதியா இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் தாவா பண்ண வேண்டி இருக்குன்றாங்க. சகோதரர்களை நல்லா கேட்டுக்கணும். ஹிஜ்ரி கமிட்டியில் உள்ள அனைத்து தாயிகளும் பிரச்சாரகர்களும் இது மட்டும் செய்யங்கள் அல்ல, தௌஹீது பிரச்சாரத்தையும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு பண்றதிலேயும் மக்கள் மத்தியில் உள்ள அனாச்சாரத்தை எதிர்க்கிறதிலேயும் எல்லா விஷயத்திலையும் முன் வரிசையில் நிற்கக்கூடியவங்க தான் ஹிஜ்ரி கமிட்டியில் உள்ளவங்க. ஆனா இது மாதிரி பிரச்சாரம் பண்ணக்கூடிய சகோதரர்கள் நீங்க மற்ற இடத்துல இவங்களை பார்க்க முடியுமா? அவங்களோட பிரச்சாரங்களை பார்க்க முடியுமா? இவர் இருக்கக்கூடிய நாங்கெல்லாம் முன்னாடி இருந்த ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸுடைய அல் ஜன்னத் என்ற பத்திரிகையில ஷேக் கமாலுதீன் மதனி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? முன்னாடி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனை? இரவு நேரத்தில் ரமலானில் தஹஜ்ஜுத் நேரத்தில் 2வது பாங்க் கொடுக்கிற பழக்கம் பல ஊர்களில் ஆரம்பிச்சிச்சு. மக்கள் எல்லாம் குர்ஆன் சுன்னாவை படிச்சு இரவு நேரத்தில் 2வது பாங்கும் தேவை இருக்கு, இது சுன்னா அப்படின்னு விளங்கி செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த சுன்னாவை கண்டிச்சு இதே ஷேக் கமாலுதீன் மதனி அவர்கள் அல் ஜன்னத்தில் கட்டுரை எழுதினாங்க. பழைய அல் ஜன்னத்தை எடுத்து பாருங்க. அப்ப என்ன எது சொல்லி கட்டுரை எழுதினாங்க? இப்பெல்லாம் அது தேவையில்லை, அது மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும். எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தஹஜ்ஜுதுக்கு பாங்கு இருந்தாலும் இப்போ அந்த பாங்கு தேவையில்லைங்கிறாங்க. இது சொல்லிட்டு தான் நம்மள என்ன சொல்றாங்க? இவங்க தூதருக்கு மாற்றமா செயல்படக்கூடிய மாசியத்து ரசூலுங்கிறாங்க. எப்படின்னா ஒருத்தர் ஒரு வீட்டுல ஒருத்தர் திருடிட்டு ஓடுவாங்கன்னா, ஓடும்போது மக்கள் எல்லாம் பின்னாடி பிடிக்க போனோம்னா கொஞ்சம் தூரம் போனா 2 பேர் மட்டும்தான் பின்னாடி இருக்கு. உடனே திருடன் திரும்பி திருடன் 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 சொல்லி கத்துறான். இப்படி அடுத்தவனுடைய பொருளையும் திருடி அவனையே திருடன் என்று சொல்லக்கூடிய பழைய கதை ஞாபகம் வருது. இப்படி சொல்லும் பொழுது குர்ஆன் சுன்னாவில் நேரடியாக உள்ள பல விஷயங்களுக்கும் மாற்றமா செயல்பட்டு
நாங்க அது சுன்னால இருக்கிற மாதிரியே செயல்படுத்தணும் சொல்லும்போது அதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லி கட்டுரை எழுதி இன்னும் பாருங்க ஈது தொழுகை வந்து பிரிச்சு தொழுக போறாங்க இவங்க சொல்றாங்க இல்லையா. இதே ஷேக் கமாலுதீன் மதனிக்கு வந்து ஈதுகாக தொழுவது சம்பந்தமாக அவருடைய கருத்து என்ன? திடல் தொழுகையா திடலில் தொழுகையான்னு ஒரு கட்டுரை எழுதுனாங்க. பழைய அல்ஜனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. இது ஈதுகாக தொழுவதிலேயே அவருக்கு உடன்பாடு இல்லை. அதனாலதான் வந்து பள்ளிவாசல்கள்ல தான் வந்து ஜாக்கு பல இடங்கள்ல தொழ வைக்கிறாங்க. ஈதுகா நடத்துறது இல்லை. ஈதுகா நடத்துறது இல்லை. கடந்த இப்ப ஈதுகாக கூட ஜாக்கு எங்க தொழுதாங்க? எங்க தொழுதாங்க பாருங்க, அவங்க பள்ளியில தான் தொழுதாங்க. ஹிஜ்ரி கமிட்டி சுன்னா அடிப்படையில் ஈதுகாகல மைதானத்தில் தொழ வைக்கும் பொழுது அதே தப்புன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எப்படி வந்து இவங்க பிரிச்சு கொண்டு போய் தொழுகிறாங்க? உங்களுக்கு ஈதுகாக தொழுகையே நீங்க உடன்படலையே, அப்ப எப்படி நீங்க இதை விமர்சனம் பண்ண முடியும்? அடுத்தது வந்து என்ன சொல்றாங்க, அந்த கணக்கு இந்த கணக்கு நல்லா சொல்றாங்க. நான் சொல்லிட்டேன், கணக்குகள் வந்து வித்தியாசமாக பல கணக்குகள் இருந்தாலும் எந்த கணக்கு எவர் சொன்னாலும் அந்த கணக்கு வந்து பிறைகளோடு ஒத்து போகணும். ஹிஜ்ரி கமிட்டி ஒரு கணக்கு சொன்னா அது சரியாகணுங்கிற அவசியம் இல்லை. அது சரியா தவறான்னு எப்படி தெரியும்? ஹிஜ்ரி கமிட்டி பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய நாள்ல பௌர்ணமி வருதா இல்லையா? ஹிஜ்ரி கமிட்டி அமாவாசைங்கிறது கலண்டர்ல போட்டிருக்கிற நாளுக்கு அமாவாசை வருதா இல்லையா? முதல் கால் பகுதி, இறுதி கால் பகுதி, பௌர்ணமி, இப்படி ஒவ்வொன்றையும் நாம வந்து வடிவத்தை போட்டு மக்கள் மத்தியில் கொடுத்திருக்கிறோம். சும்மா ஒரு தோராயமான கணக்கு இல்லை. இவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, உங்க கலண்டர்ல ஹிஜ்ரி தேதி போட்டிருக்க, அது எனக்கு போட்டிருக்கு, அது குத்து மதிப்பா போட்டிருக்குன்னு ஒருத்தர், தோராயமா போட்டிருக்குன்னு ஒருத்தர். இப்ப தோராயமா குத்து மதிப்பா கணக்கு போடலாம், அதுக்கு என்ன ஆதாரம்? தோராயமா கணக்கு போடுறதுக்கு எந்த ஒரு ஹதீஸா நீங்க பார்த்திருக்கீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நீங்க ஒரு காலம் வரும், இவங்க என்ன சொல்றாங்க, எல்லா முன்னறிவிப்போல சொல்லி இருக்கிறாங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன சொல்லி இருக்கணும்? என்னைக்காவது வந்து ஒரு காலம் வரும், அன்னைக்கு நீங்க கணக்கிட்டுக்கோங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். அப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாம அதுக்கு தான் சொல்றோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு காலம் வரும், அந்த காலம் வரும்போது நீங்க பிறையையும் பார்த்து தோராயமான கணக்கையும் ஒரு கலண்டர்ல வெளியிட்டு கொடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு முன்னறிவிப்பு செஞ்சிருக்காரு ரசூலுல்லாஹ். செய்யலையே. அப்ப நீங்க தோராயமான கணக்கை போட்டு அதுக்கு மாற்றமாக வந்து பிறை பார்க்காமலேயே பிறை பார்த்துருக்குன்னு பொய் சொல்லி நான் சும்மா சொல்லல, நீங்க எடுத்து பாருங்க, இவங்க எங்க பிறை பார்த்திருக்கிறாங்க, எந்த இடத்துல பார்த்தாங்க அப்படிங்கிறது நீங்க அதன் பின்னாடி போய் பாருங்க. பல சந்தர்ப்பத்திலேயே ஏற்கனவே பார்த்து அறிவிச்சு பல நாட்கள் கழிச்சு நாங்க பார்த்தது தப்பு, அறிவிச்சு தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சகோதரர்களை நான் என்ன சொல்ல வரேன்னா, சூமூலி ருயத்தி என்ற ஹதீஸை வச்சு அதனுடைய ருயத்து என்பதற்கு வந்து கண்ணால் பார்க்கறது தான் அர்த்தம், கண்ணால் பார்க்கறது தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நீங்க தகவலுக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க? அப்ப நீங்களே வந்து ருயத்து என்றால் தகவல் என்ற அர்த்தம் இருக்கோ? ருயத்துக்கு நாம வந்து அரபு மொழியில் உள்ள அர்த்தத்தை முழுசா எடுத்துதான் போட்டிருக்கிறோம். நலரபில் ஐன் நலரபில் அக்கல் என்ற அரபு டிக்ஷனரியில் அர்த்தத்தையும் குர்ஆன்ல தராயரா ருயத் என்ற வார்த்தைகள் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கு அந்த ஆயத்துகளையும் எடுத்து வச்சுதான் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி இருக்கிறோம். இது ஒன்றும் தெரியாம நம்ம பிரச்சாரம் பண்ணல. ஆனா நீங்க ருயத்து ருயத்து கண்ணால பாக்குறது அர்த்தத்தை சொல்லி எவருமே பிறைய பார்க்க போகாம தகவல் தகவல் தகவல், என்ன தகவல்? பிறை பார்த்த தகவல் தானே. நீங்க சவுதியில தெரியும், அதே பிறை தமிழ்நாட்டில் தெரியாதா? அதே பிறை கேரளாவில் தெரியாதா? மற்ற மாநிலங்கள் தெரியாதா? அதை பார்க்க போக வேண்டியதானே முதல்ல. குர்ஆன் சொன்ன மாதிரி இன்குந்தும் சுவாதிக்கீன், நீங்கள் உண்மையாளர்களா இருந்தா நீங்க சொன்னதை முதல்ல செயல்படுத்துங்க. சுமூலு ருயத்துங்கிற ஹதீஸை நீங்க உறுதியா நம்புறதா இருந்தா நீங்க முதல்ல வந்து கூட்டமா மகரிபு தொழாம ஜமாஅத்தா நீங்க போய் முதல்ல பிறையை பாருங்க. பிறையை பார்த்து நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க, இந்த நாள்ல நாங்க பிறையை பார்த்தோம், இந்த இடத்துல பார்த்தோம். அதையும் பார்க்கறது இல்லை, பிறையையும் பார்க்கறது இல்லை, ஒழுங்கா கணக்கிடுறதும் இல்லை, மக்களை வந்து வழி நடத்தவும் இல்லை, மக்களுக்கு வந்து இந்த பிறை விஷயத்தில் ஒரு தீர்வு கொடுக்கவும் இல்லை. தீர்வு கொடுக்க வரக்கூடிய மக்களையும் வந்து என்ன செய்யறது இல்லை, அவங்கள பிரச்சாரம் பண்ண விடுறதும் இல்லை. இதனால உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குது? உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. மக்களுக்கு இன்னைக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு வந்து எந்த டென்ஷனும் இல்லாம அவங்க ரமலான் ஆரம்பிக்க முடியுது. எந்த டென்ஷனும் இல்லாம அவங்களுக்கு வந்து ஷவ்வாலுடைய முதல் நாள் எதுன்னு கணக்கிட்டு அவங்களுக்கு வந்து கரெக்டா வந்து பெருநாள் ஆரம்பிக்க முடியுது, ஹஜ்ஜி செய்ய முடியுது, எல்லா காரியங்களும் செய்ய முடியுது. அவங்களுக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக சொல்லி இருக்கின்ற பல ஆயத்துகளுடைய விளக்கம் வந்து ஒழுங்கா தெரிய ஆரம்பிச்சிருக்கு.
இன்னைக்கு வந்து ஈதுகாகில தொழுது வந்து இஸ்லாம் கூறுகின்ற சயின்ஸை பற்றி அவங்க படிக்க ஆரம்பிச்சிருச்சு. சந்திரனுடைய படித்தரங்களை அவங்கள வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. பெரிய ஒரு விழிப்புணர்வு வருது. நீங்க இது காலம் வரைக்கும் பிரச்சாரம் பண்ணி மக்களுக்கு என்ன கிடைச்சிட்டு? மக்களுக்கு இன்னும் பிறையில குழப்பம் உங்களால் தீர்க்க முடியல. காரணம் என்ன? உங்களுக்கே வந்து என்ன இல்ல, உங்களுக்கே தெளிவு இல்லையே. நீங்க எப்படி தெளிவு இருக்க முடியும், தெளிவுபடுத்த முடியும்? கால் இல்லாத ஒருத்தர் இன்னொருத்தனை வந்து எப்படி வந்து கூட்டிட்டு போக முடியும்? கண்ணு தெரியாத ஒருத்தர் எப்படி வந்து இன்னொருத்தருக்கு வழி நடத்த முடியும்? உங்களுக்கே பிறையில வந்து உறுதியான ஒரு நிலைப்பாடு இல்லாத சந்தர்ப்பத்தில் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்க வந்து ஆய்வு பண்ணி நாங்க சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து நிதானமாக கேட்டு ஹிஜ்ரி கமிட்டி என்ன சொல்ல வர்றாங்க, அதுல உள்ள உள்கருத்து என்ன, அந்த ஆயத்து சரியாதான் அவங்க சொல்றாங்களா, ஹதீஸ் சரியாதான் சொல்றாங்களா, என்ன உம்மத்து உம்மியாங்கிறதுக்கு என்ன, அதுல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நாங்க சிறந்த உம்மத்து அதனால நாங்க கணக்கிட மாட்டோம் இப்படி யாரும் சொல்லுவாங்களா? யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு தெரியாத அதனால நாங்க பண்ணலன்னு சொன்ன ஒரு அர்த்தம் இருக்கும். எங்களுக்கு வந்து தெரியல நாங்க போகல, எங்களுக்கு முடியல நாங்க செய்யல இப்படின்னு சொன்னா அர்த்தம் இருக்கும். இப்ப இன்னா உம்மத்து உம்மியாங்கிறதுக்கு வந்து நாங்க சிறந்த சமுதாயம் அதனால வந்து நாங்க கணக்கிட மாட்டோம் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? நீங்களும் அதை செயல்படுத்துங்க. நீங்க சிறந்த சமுதாயமா இருக்கீங்க, அதனால இனிமேல் என்ன செய்யக்கூடாது, கிறிஸ்துவ காலண்டரை மட்டும் வெளியிட்டு அதை மட்டும் வித்து சம்பாரிச்சு நீங்க தயவு செஞ்சு இனிமேல் ஹிஜ்ரி தேதிகளை போடக்கூடாது. காரணம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்க, நாங்க சிறந்த சமுதாயம், நாங்க கணக்கிட மாட்டோம், எழுத மாட்டோம், அந்த ஹிஜ்ரி காலண்டரை நாங்க வந்து வெளியிட மாட்டோம் சொல்லி இருந்தால் நீங்க இனிமேல் அடுத்த 1436வது வருஷத்திலிருந்து ஹிஜ்ரி காலண்டர் வெளியிடாமல் இருந்தால்தான் நீங்க சொல்றதுல நீங்க உண்மையாளராக இருப்பீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாம் கேட்டவனாக அறிந்தவனாக இருக்கிறான் என்ற அச்சத்துடன் பேசுங்க. யார் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியினாலேயோ யாரையாவது மட்டம் தட்டணுங்கிற எண்ணத்தினாலேயோ தயவு செய்து வந்து இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளுக்கு மாற்றமாக உண்மையான விஷயங்களுக்கு மாற்றமாக ஆயத்துகளை வந்து துண்டு துண்டாக எடுத்து பேசி மக்களை குழப்புற முயற்சியில தயவு செய்து இறங்கிடாதீங்க. புதுசா வரக்கூடிய பேச்சாளர்களுக்கும் சகோதரர்களுக்கும் இப்ப வரக்கூடிய ஆட்களுக்கு என்ன ஒரு நினைவுபடுத்துறேன்னா, நீங்க இருக்கக்கூடிய ஜமாத்தில் உள்ள முன்னாள் உங்களுடைய ஷேகுமார்கள்ட்ட தலைவர்கள்ட்ட எல்லாம் போய் இருந்து கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அவங்க எல்லாம் கடந்த காலத்தில் இந்த விஷயத்துல என்னென்ன சொல்லி இருக்கிறாங்கிறத நிதானமாக கேட்டு பாருங்க. உதாரணம், இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துகிறேன். இது ஹிஜ்ரி காலண்டர் அடிப்படையில் கணக்கிடுவது தப்பு என்று நீங்க அறிவிச்சால் நாங்க வந்து அது செயல்படுத்தாம இருக்க தயார் என்று ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் இன்னாள் தலைவர்கிட்ட ஒரு தடவை கேட்டாங்க. அப்ப இன்னாள் தலைவர் ஷேக் அப்துல் காதிர் மதனி என்ன சொன்னார் தெரியுமா? அந்த காலத்துல, அந்த காலம் ரொம்ப நாள்ல முன்னாடி இல்ல, ஒரு கிட்டத்தட்ட 3 வருஷம் முன்னாடி என்ன சொன்னாரு? குர்ஆன் அடிப்படையில ஹதீஸ் அடிப்படையில கணக்கிடுறது தப்பு இல்லைங்கிறது வரும் பொழுது, அது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் இல்லைங்கிறது வரும் பொழுது நான் எப்படி அது தப்புன்னு சொல்லுவேன், நான் அப்படி கூடாதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னவர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸுடைய தலைவர் ஷேக் அப்துல் காதிர் மதனி அவர்கள். பழைய பொருளாளர் ரஃபீக் அஹமது அவர்கள், அவரும் கணக்கு தான் சரி என்று சொன்னவர் தான். பழைய மாநில பொதுச் செயலாளர் மதுரையை சேர்ந்த இமாம் ஹுசைன் அவர்கள் கணக்கு சரி என்று ஒத்துக்கொண்டு இன்னைக்கு அந்த கொள்கையில் இருக்கிறவர் தான். இன்னைக்கு இந்த விஷயத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய கோவை ஐயூப் அவர்கள் எடுத்து பாருங்க, அவரும் கணக்கு அடிப்படையில் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறவன் தான். ஒரு சில ஆயத்தினுடைய விளக்கம் எனக்கு புரியல, நான் அது படிக்க வரேன் என்று சொன்னவர் தான். இது போன்று வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பொறுப்பில் உள்ள அவ்வளோ பேரும் ஏன் ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் 6 வருஷம் இன்ன உம்மத்து உம்மியாங்கிற அடிப்படையில் லா நக்துபு வலா நஸ்பு என்ற அந்த ஆயத்து அந்த ஹதீஸினுடைய விளக்கத்தின் அடிப்படையில் சூமூலி ருயத்தி என்ற ஹதீஸ்களை பார்த்து கொண்டே என்ன செஞ்சாங்க? 6 வருஷ காலம் வந்து இதை செயல்படுத்தினாங்க. அப்ப அவங்க தூதருக்கு மாற்றமா செஞ்சுட்டாங்களா? 6 வருஷ காலம் தூதருக்கு மாற்றமா செஞ்சாங்களோ? 6 வருஷ கால சமுதாயத்தை பிளவுபடுத்தினாங்களா? 6 வருஷ காலம் மக்கள் மத்தியில குழப்பத்தை எடுத்தாங்களா? 6 வருஷ காலம் வந்து அவங்க வந்து ஒரு தெளிவில்லாத ஒரு விஷயத்தை பிரச்சாரம் பண்ணாங்களா? அப்ப அந்த 6 வருஷ கால வீணாக்கக்கூடிய ஒரு ஜமாத்துல தான் நீங்க இருக்கீங்களா? இது போன்ற ஏராளமான கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்கலாம். சிந்திச்சு பாருங்க. வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன அஷ்ஷம்ஸு வல் கமரு பிஹுஸ்பான் என்ற ஆயத்தின் அடிப்படையில் நாம் அனைவரும் செயல்படுவோம். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.